hello, welcome to jollysamayaltasty. நாம இன்னைக்கு டிஃபரண்டான ஒரு பீட்சா தாங்க செய்ய போறோம். நம்ம எல்லாரும் பீட்சானா ரொம்ப விரும்பி தான் சாப்பிடுவோம். அது அன்ஹெல்தி தான். ஆனாலும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி நம்ம டேஸ்டுக்காக சாப்பிடலாம். நான் இன்னைக்கு எக் பீட்சா எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புது புது ரெசிபி எல்லாம் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ பீட்சா செய்கிறதுக்காக 4 எக் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இது போல் 4 எக்கையுமே உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு குட்டி பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பீட்சாவுக்கு மாவு தயாராகிடுச்சு. இதுதான் மாவு. இதுக்கு மேலே நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கக்கூடிய எக்கில் சேர்த்துக்கலாம். எக்கில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வைக்கும் போதே பார்த்திங்கன்னா மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. மிதமான தீ தான் நமக்கு தேவை. நம்ம ஒரு தக்காளியை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை. இப்போ நம்ம கடாயில் தக்காளியெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி வச்சுட்டோம் பாருங்கள். அந்த தக்காளி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் அடுப்பு கம்மியான தீயில தாங்க இருக்கணும். பிடித்திடாதீங்க. எனக்கு கரிஞ்சிரும். அதுக்காக தான் நான் ஒரு வெங்காயத்தை ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மேலே டெக்கரேஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுறதுனால நமக்கு காரம் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். அது கூட பெப்பர் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கக்கூடிய எக்கை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த எக்கு வர மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படியே மிதமான தீயிலேயே இருக்கட்டும். இது மேலே நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா நமக்கு பீட்சா வெந்துடுச்சு. சூப்பராக இருக்குதுங்க. பார்க்கும்போதே நம்ம இப்போ தட்டில் மாற்றிக்கிட்டோம். சூப்பராக இருக்குதுங்க பீட்சா. குழந்தைங்க கண்டிப்பாகவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் வேணும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் சந்தோஷம், குழந்தைங்களுக்கும் சந்தோஷம். கடையில் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. அது அன்ஹெல்தியும் கூட. இந்த மாதிரி குழந்தைங்கள கட் பண்ணி அவங்கள எடுத்து சாப்பிட சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். நமக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுத்த ஒரு சந்தோஷம் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சின்ன சின்ன இந்த பீட்சாவை கட் பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டில் பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு சாப்பிட்லாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இது கூட தக்காளி சட்னி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும்.